இன்னக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம், நான் விஜயகாந்த பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜயகாந்த் இயற்பெயர் விஜயராஜ். 25 ஆகஸ்ட் 1952 முதல் 28 வரை டிசம்பர் 2023 ஒரு திரைப்பட நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியின் நிறுவன தலைவரும் ஆவார். இவர் 2006 முதல் 2016 வரை தமிழ்நாடு சட்ட மன்ற உறுப்பினராகவும் 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்துள்ளார். இவரது 4 தசாப்த திரை வாழ்க்கையில் இவர் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். வைதேகி காத்திருந்தாள் 1984, அம்மன் கோவில் கிழக்காலே 1986, பூந்தோட்ட காவல்காரன் 1988, செந்தூரப்பூவே 1988, புலன் விசாரணை 1990, சின்ன கவுண்டர் 1992, ஆனஸ்ட் ராஜ் 1994, தாயகம் 1996 மற்றும் வானத்தை போல 2000 ஆகிய திரைப்படங்களில் இவரது நடிப்பிற்காக இவர் அறியப்படுகிறார். இவர் 2 பிலிம்பேர் விருதுகளையும் 3 தமிழக அரசு திரைப்பட விருதுகளையும் பெற்றுள்ளார். தமிழ்நாட்டின் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான கலைமாமணி விருது இவருக்கு 2001ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. 5-6 செந்தூரப்பூவே திரைப்படத்தில் இவரது கதாபாத்திரத்திற்காக 1988ஆம் ஆண்டில் இவர் சிறந்த நடிகருக்கான தமிழக அரசு திரைப்பட விருதை வென்றுள்ளார். தாயகம் திரைப்படத்தில் இவரது கதாபாத்திரத்திற்காக 1996ஆம் ஆண்டில் தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் சிறப்பு பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது. இவர் மேலும் 2 சினிமா எக்ஸ்பிரசு மற்றும் ஒரு தென்னிந்திய பிலிம்பேர் விருதை பெற்றுள்ளார். தன் திரை வாழ்க்கை முழுவதும் தமிழ் திரைப்படங்களில் மட்டுமே நடித்த மிகச்சில தமிழ் திரைத்துறை கதாநாயகர்களில் விஜயகாந்தும் ஒருவர் ஆவார். இவரது திரைப்படங்கள் தெலுங்கு மற்றும் இந்திக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இவர் தன் திரை வாழ்க்கை முழுவதும் ரசிகர்கள் மற்றும் சக திரைத்துறையினரிடமிருந்து பல பட்ட பெயர்களை பெற்றுள்ளார். இவரது 100வது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் 1991 மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் 2000 முதல் 2006 வரை மாற்றத்தை ஏற்படுத்திய இவரது தலைமைத்துவத்திற்காக இவர் கேப்டன் என்ற பட்ட பெயரை பெற்றார். இவரது தலைமைத்துவத்தின் கீழ் நடிகர் சங்கமானது கடன்களிலிருந்து மீண்டது. குறைந்த ஊதியம் பெற்ற உறுப்பினர்களுக்கு இவர் ஓய்வூதியத்தை கொண்டு வந்தார். 7-8 புரட்சிகரமான கதாபாத்திரங்களில் நடித்ததால் இவர் புரட்சி கலைஞர் என்ற பட்டத்தை தானுவிடமிருந்து பெற்றார். 9 ஏழை குடும்பங்களுக்கான உதவி மற்றும் தமிழ் திரைத்துறையின் நலிவுற்ற நடிகர்களுக்கான உதவிகள் ஆகிய மனிதாபிமான உதவிகளை வழங்கியதன் காரணமாக இவர் கருப்பு எம்.ஜி.ஆர். என்ற பட்ட பெயரை பெற்றார். 10 இவர் படப்பிடிப்பு தளங்களில் அனைவருக்கும் சம தரத்திலான உணவு வழங்கப்பட வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டிற்காக அறியப்படுகிறார். குறைந்த ஊதியம் பெறும் நடிகர்களுக்கும் படக்குழு உறுப்பினர்களுக்கும் தனக்கு வழங்கப்படும் அதே தரத்திலான உணவே வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார். அவ்வாறு வழங்கப்படுவதை உறுதியும் செய்தார். 11 தயாரிப்பாளர்களுக்கு உதவுவதற்காக சில படங்களுக்கு தன் சம்பளத்தில் ஒரு பங்கையும் விட்டு கொடுத்தார். 12 இவரது அரசியல் வாழ்க்கையின் போது தனது வெளிப்படையான மற்றும் துணிவான நிலைப்பாட்டிற்காக அறியப்படுகிறார். 6 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை 2005இல் நிறுவியதற்கு பிறகு 2006 முதல் 2016 வரை விருத்தாச்சலம் மற்றும் இரிஷிவந்தியம் ஆகிய தொகுதிகளை தலா ஒரு முறை பிரதிநிதித்துவப்படுத்தி மொத்தம் 2 முறை இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். 2011 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தி.மு.தி.க 2வது அதிக தொகுதிகளை பெற்றது. இவர் தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரானார். 2016ஆம் ஆண்டு வரை அப்பதவியில் தொடர்ந்தார். இவர் உடல் நலம் குன்றி வந்த காலத்தில் தி.மு.தி.க தலைவராக தான் 2023இல் இறக்கும் வரையில் தொடர்ந்தார். இளமை காலம். விஜயகாந்த் என்னும் விஜயராஜ் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள இராமானுசபுரம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர். இவரது தந்தை பெயர் அழகர்சாமி, தாயார் பெயர் ஆண்டாள் ஆகும். இவருக்கு 1 வயதான போதே இவரது தாயார் இறந்து விட்டார். சிறு வயதிலேயே இவரது குடும்பம் மதுரைக்கு இடம்பெயர்ந்தது. இதனால் விஜயகாந்த் மதுரையில் மேலமாசி வீதியில் வசித்து வந்தார். இவர் தன் தொடக்க கால பள்ளி படிப்பை தேவகோட்டையில் உள்ள தே.பிரித்தோ மேல்நிலை பள்ளியிலும் மதுரையில் உள்ள நாடார் உயர்நிலை பள்ளியிலும் படித்தார். 13 நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் பகுதியில் உள்ள புனித மரியன்னை உயர்நிலை பள்ளியில் விடுதியில் தங்கியிருந்து 1966ஆம் ஆண்டு முதல் 1968ஆம் ஆண்டு வரை 9-10 வகுப்புகளில் கல்வி கற்றார். 14 சிறு வயதிலேயே சினிமா மீது கொண்ட ஆர்வத்தால் படிப்பில் இவர் ஆர்வம் காட்டவில்லை.
10ஆம் வகுப்பு வரை இவர் படித்தார். 15 பிறகு தன் தந்தையின் மேற்பார்வையில் கீரைத்துறை மாகாளிப்பட்டியில் இயங்கிய அரிசி ஆலையில் தனது 11 வயதில் சிறு சிறு பணிகளைச் செய்து வந்தார். மண வாழ்க்கை. விசயகாந்து 1990ஆம் ஆண்டில் பிரேமலதா என்னும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். 17 இவர்களுக்கு விசய பிரபாகரன் மற்றும் ஷண்முக பாண்டியன் என 2 மகன்கள் உள்ளனர். அரசியல் வாழ்க்கை. 1993ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இவரது ரசிகர் மன்றத்தினர் சுயேட்சையாக போட்டியிட்டனர். அவர்களில் பலர் வெற்றி பெற்றனர். இப்பின்புலத்தில் விஜயகாந்த் தானும் அரசியலில் ஈடுபடும் எண்ணங்கொண்டார். அதனை அவ்வப்பொழுது வெளியிட்டும் வந்தார். அரசியல் கட்சி. 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கினார். இவர் கட்சியின் நிறுவன தலைவராக பொறுப்பேற்றார். இரசிகர் மன்றத்தின் மாநில தலைவராக இருந்த ராமுவசந்தன் கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். 2006 சட்டமன்ற தேர்தல். 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றினார். இத்தேர்தலில் மற்ற தொகுதிகளில் போட்டியிட்ட இக்கட்சியைச் சேர்ந்த மற்ற வேட்பாளர்கள் தோல்வி அடைந்தனர். 2011 சட்டமன்ற தேர்தல். பின்னர் 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் இரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இத்தேர்தலில் அவரது கட்சிக்கு எதிர்க்கட்சி தகுதி கிடைத்தது. 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு சட்ட மன்ற உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தார். 2016 சட்டமன்ற தேர்தல். பின்னர் 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நலக்கூட்டணியுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தார். இவர் அணியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். 20 அத்தேர்தலில் இவர் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் அத்தேர்தலில் இவரும் இவருடைய கூட்டணி கட்சிகள் அனைத்து தொகுதிகளிலும் படுதோல்வியை சந்தித்தனர். இவர் போட்டியிட்ட உளுந்தூர்பேட்டை தொகுதியில் 34,447 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். இறப்பு. 2023 டிசம்பர் 28 அன்று காலை விசயகாந்து உடல்நலக்குறைவால் தனது 71 வயதில் மருத்துவமனையில் காலமானார். 50 முன்னதாக இவருக்கு செயற்கை சுவாச கருவியின் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இவரது மறைவிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், அனுராக் தாக்கூர், லோ முருகன், பாஜக தேசிய தலைவர் நட்டா, காங்கிரசு தலைவர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, தமிழ்நாடு ஆளுநர் ஆர். என். ரவி, முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி, ஆந்திர முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு, கேரள முதல்வர் பினராயி விஜயன், மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, கர்நாடக துணை முதல்வர் டி. கே. சிவகுமார், தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்தினர். அவரது உடல் அவரது வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் தேமுதிக கட்சி தலைமை அலுவலகத்தில் முதல் நாள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. 2023 டிசம்பர் 29 அன்று அதிகாலை பொதுமக்கள் அஞ்சலிக்காக சென்னை தீவுத்திடல் மைதானத்தில் வைக்கப்பட்டது. பிரம்மாண்ட இறுதி ஊர்வலத்திற்கு பின் மாலையில் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி தலைமை அலுவலகத்தில் அரசு மரியாதை உடன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் என பொறிக்கப்பட்டிருந்த சந்தனப்பேழையில் வைக்கப்பட்டு அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. 2024 ஜனவரி 3 அன்று பிரதமர் மோடி மறைந்த விஜயகாந்திற்கு தனது அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் புகழுரை எழுதினார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.